இல்ல எனக்கு புரியல. லவ் பண்றாங்க, ரொம்ப நாள் லவ் பண்றாங்க, உயிர் கொடுக்குற மாதிரி லவ் பண்றாங்க, பயங்கரமா டேக் கேர் பண்றாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இல்ல வேற ஏதாச்சும் நடக்குது, அவங்களால வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியல, பிரேக்கப். ஆனா லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிஜமாவே புரியல. ஒருத்தரை லவ் பண்ணா அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல சம்திங் இல்லையா? அந்த மாதிரி க்ளோஸா ஒருத்தரோட பழகிட்டு பேசிட்டு எப்படி how can you go back to be just friends? That is not at all possible. And especially if a narcissist is saying this to you, that I can't be with you anymore, let us be just friends அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு உங்க மேல அஃபெக்ஷன் மண்ணாங்கட்டி திருப்புறது எல்லாம் எதுவும் கிடையாது. சாரி. ஓகே, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஃபுல்லா போயிடுறீங்க. இஃப் தே சே நோ பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வந்து ஃபுல்லா அவங்க கிட்ட இருந்து செப்பரேட் ஆகி போய் நீங்க இன்னொரு பர்சனை பார்த்து பழகி லவ் பண்ணி அவங்களோட போயிட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து அவங்களோட ஈகோக்கு அது மிகப்பெரிய அடி. Okay, so they cannot let you go, but they can't love you also. That is a different story. பட் நீங்க வந்து அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, அவங்க கிட்ட இருந்து தனியா நகர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஈகோவை அவங்களால எடுத்துக்கவே முடியாது. ஓகே, தட் இஸ் ஒன் திங். செகண்ட், உங்களை இவ்வளோ நாள் நீங்க வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்கிறீங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எப்பவுமே நீங்க அவங்க கண்காணிப்புலயே இருக்கணும். உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியணும். யாரையாவது பாக்குறீங்களா, பழக போறீங்களா, நீங்க என்ன பண்றீங்க, அழறீங்களா, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஆக்சஸ் வேணும். ஓகே, தே கேன் நாட் பி லைக் டோட்டலா கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப், நீங்க பாட்டுக்கு உங்க லைஃப் வாழறது வந்து அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவங்களுக்கு உங்க லைஃப்ல ஆக்சஸ் இருந்துட்டே இருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து உங்களை வந்து ஒரு கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க. அதாவது இப்போ அவங்க வந்து இப்போ உங்ககிட்ட போர் அடிச்சிருச்சு, ஓகே, பிரேக்கப் சொல்லிட்டு போயிடுறாங்க, இன்னொரு பர்சனை பாக்குறாங்க, அவங்க கூட கொஞ்ச நாள் பழகிறாங்க. நான் முன்னாடியே நிறைய சொல்லியிருந்தேன் ஏன் இந்த மாதிரி சீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அவங்களுக்கு ஈகோ பூஸ்ட் வந்துட்டே இருக்கணும், புதுசா சப்ளை கிடைச்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த புதுசா கிடைச்ச சப்ளை ஒரு நாள் போர் அடிச்சிடும். அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அந்த போர் அடிச்சுட்டு அவங்க போயிட்டதுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட ஆக்சஸ் போயிருச்சு அப்படின்னா they need somebody know. ஸோ அதனால உங்களோட பேக்கப்பா அவங்க எப்பவுமே வச்சிருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதனால உங்களை வந்து டோட்டலா விட்டுட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க பாட்டு போய் ஜாலியாக உங்க லைஃபை வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால ஒரு பேக்கப்பா அவங்க எப்பவுமே உங்களை வச்சுட்டு தான் இருப்பாங்க. அடுத்தது இமேஜ் மெயின்டெனன்ஸ். இமேஜ் மெயின்டெனன்ஸ்னா இப்போ யூ ஆர் வாக்கிங் அவே, யூ ஆர் லீடிங் அ குட் லைஃப் அண்ட் தென் இட் மீன்ஸ் தட் யூ கேன் சர்வைவ் வித்தவுட் தெம். அது அவங்களோட இமேஜுக்கும் ஈகோக்கும் மிகப்பெரிய அடி. அதை அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால உங்களை கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க. அப்பப்போ உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசுவாங்க, உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி நடந்துக்குவாங்க, ஒரு சின்ன விஷயத்துல வந்து பயங்கர அக்கறையா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ தட் யூ திங்க் தட் கை ஸ்டில் லவ்ஸ் மீ, எனக்கு இன்னும் அவருக்கு இன்னும் என்ன பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படி இப்படின்லாம் உங்களுக்கு சில தாட்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக அப்போ நீங்க அந்த தாட்ஸ் வரும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்க அவங்க கிட்ட அவங்க திரும்பி வருவாங்கன்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பிகாஸ் யுவர் லவ் வாஸ் ட்ரூ. அவங்களோடது வந்து ஃபால்ஸா இருந்தா கூட உங்க லவ் ட்ரூன்னு இருக்கும்போது யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் தெம். ஸோ இஃப் யூ வெயிட்டிங் ஃபார் தெம், தட் இஸ் அ வெரி குட் இமேஜ் பூஸ்ட் ஃபார் தெம். இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் வந்து பிரேக்கப்னு சொல்லிட்டேன், அப்ப கூட வந்து ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ அப்படிங்கிற அந்த இமேஜ் பூஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவை. அண்ட் ஃபைனலி that access without accountability and responsibility. Because ஒரு லெவலுக்கு மேல ரிலேஷன்ஷிப் போயிடுச்சுன்னா அது வரைக்கும் ஜாலியா மீட்டிங், டேட்டிங், ஹேவிங் ஃபன்னு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடும். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா they have to take accountability, they have to take responsibility. பட் ஆனா அதெல்லாம் எடுக்க முடியாது அவங்களால. never ever in their life they can do that. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா slowly they'll start moving away. பட் அவங்களுக்கு உங்களை வந்து இன்னும் கண்ட்ரோல்ல வைக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதுனால அந்த பிரேக்கப்னு சொன்னா கூட லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இது மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ், 5 reasons
why they say let us be friends even after breakup. நார்சிசிஸ்ட் சொல்றது இந்த 5 காரணத்துக்காக தான். ஓகே, அவங்களால உங்களை லூஸ் பண்ண முடியாது. தே ஹேட் லூசிங் யூ. அந்த இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும், ஒரு ஆக்சஸ் இருக்கணும் உங்ககிட்ட, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் சப்ளை, பேக்கப் சப்ளை. ஸோ இது எல்லாமுமே தான் ரீசன்ஸ். ஸோ உங்க மேல லவ்வோ உங்க மேல பிரியமோ கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பிடிக்கலன்னா அப்படி சொல்லியிருப்பான்ல மேடம், அப்படி சொல்லலையே, அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், ஏதோ ப்ராப்ளம் அவனுக்கு இப்போ, அதனால அவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்றான்னு நினைக்கிறேன் இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. So it is not about you, it is all about them, it is all about their need, their satisfaction, their image, their ego. So let us be friendsங்கிறது any love after breakup அது ஒர்க்கே ஆகாதுங்க. அதுவும் எஸ்பெஷலா நார்சிசிஸ்ட் வந்து let us be friendsன்னு சொல்றாங்கன்னா அவங்க இன்னும் உங்களை வச்சு செய்ய போறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ கொஞ்சம் பிவேரா இருந்துக்கோங்க, இது நம்ம மன நிம்மதிக்கு நல்லது அல்ல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ டோன்ட் ஓவ் தெம் எனிதிங். ஓகே, யூ டோன்ட் ஓவ் தெம் யுவர் என்ன சொல்றது, ஒரு க்ளோஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க எதுவுமே கான்டாக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேட்ச் அப் பண்ணிக்கலாம் அப்பப்போ, வி வில் கேட்ச் அப்னு சொன்னா அதுக்கு அவசியம் இல்லை, எதுக்குமே அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஓவ் தெம் எனிதிங். இஃப் சம்மன் சேஸ் பிரேக்அப், இட் இஸ் அ பிரேக்அப் அண்ட் வாக் அவே அண்ட் மூவ் ஆன், அவ்வளவுதான். அந்த ஹோப்ஸை வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி போறது மட்டும் செய்யவே செய்யாதீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வீடியோ 16. இதை சொல்ல மறந்துட்டே பாருங்களேன். This is video 16 of day 90 days challenge on making videos about narcissism, healing, trauma, recovery therapy, all these things. ஸோ இன்னைக்கு 16வது வீடியோ. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. எனக்கு நிறைய லவ் கொடுங்க, என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வியூவிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களோட லவ் தான் என்னை வந்து இன்னும் நிறைய பேச வைக்குது, நிறைய கிரியேட்டிவான கான்டென்ட் கொண்டு வரணும்னு தோணுது. அண்ட் என்னோட வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஒரு வீடியோக்கு 2 or 3 கமெண்ட்ஸ் வருது, அது பார்க்கும்போது அவ்வளோ மனசு நிறைவா இருக்கு. ஏன்னா நான் இப்போ இந்த நேரத்துல ராத்திரி 10 மணிக்கு உட்காந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் தான். இட் keeps me going. So send me lots and lots of love. And again, this is Dr. Divya Prathipa, your somatic trauma informed abuse recovery coach, helping women walk out of narcissistic abuse and attract a respectful love. So அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அடுத்த வீடியோல 17வது வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் keep smiling, life is to live. Bye bye.